வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மேஷ ராசிக்கு இறைவனோட அருள் கிடைக்க போது அடுத்த 45 நாட்களில் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 விஷயங்கள் நடக்க போகுது. அதில் முதலாவது விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரனின் அருளால் ஆடை ஆபரணங்கள் சேரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம், இரண்டாவது விஷயமா பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் கணவன் மனைவியிடையே வந்து அன்பும் பாசமும் அதிகரிக்கும். இது 4வது விஷயமா இருக்க வேலையில் உங்களுக்கு 5வது விஷயமா பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் வகையில் அதிகமான உதவிகள் வந்து சேரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது விஷயமா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே 90% காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. இதுவரை தடைகள் தாமத்தோடு காணப்பட்ட சுப காரியங்கள் 7வது விஷயமா அதுவும் உங்களுக்கு கைகூட போகுது. அப்படிங்கிற வேலையில் இந்த கால நேரத்திற்கான உங்களுக்கான சிறப்பான கிரக நிலைகளை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கிரமாக சுகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருது. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் காணப்படுற காரணத்தால் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா இந்த கால நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் வாங்குறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. இதுக்கான செலவுகள் இருந்தாலும் இந்த செலவுகளை தாண்டி உங்களுக்கு வரவுகள் இருக்கும். இந்த வரவுகளின் காரணமாகவே இந்த ஆடை ஆபரணங்களை நீங்கள் அதிகமாக வாங்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமா இந்த கால நேரத்தில் கடவுளின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அந்த தொழில் வியாபாரம் சார்ந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது. இப்படி சிந்திச்சு செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கவங்க இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பெரிதாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் முன்பே சொல்லியிருந்தோம் 2வது வந்து 3வது நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்குன்ட்டு. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பயணங்கள் சார்ந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களுமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்கு காணப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க வேலையில் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலையும் ஒரு நல்ல சூழலும் இந்த கால நேரத்தில் நிலவும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. அதே போல் கணவன் மனைவி இடையே இந்த கால நேரத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் அதே போல் அவங்க தேவைகள் அறிந்து செயல்படுவீங்க. இதனால் நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் திரும்பி வந்து சேரும். இதுவரை பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பெரிய பிரச்சனைகள் இழுபறிகள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாம் மாறப்போகிற கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். இதை சார்ந்து என்ன ஆகுனா அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முருகனை வணங்க. அதே போல ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி முருகனை நீங்கள் வணங்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தரணி கர்ப்பஸ்பூத வித்யுத்த காந்தி ஸ்பிரத குமரம் சக்தி அஸ்தமம் மங்களம் பிரணயாமம் அப்படின்னு வந்து மந்திரத்தை சொல்லி அம்மனின் ரூபங்களை வணங்க. அப்போ என்ன ஆகுனா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு பெரிதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது.
பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு அதே போல் உங்களோட நலம் விரும்பிக்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அப்படி செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியங்களில் காரிய காரண வெற்றி அதே போல் காரிய காரண சித்தி எல்லாமே அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருந்தவங்களுக்கு போட்டி பொறாமைகள் குறைய போது போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் சரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேரப்போது இது ரெண்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை துறை சார்ந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக காணப்படுது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் இதுவரை உங்களுக்கு அலைச்சல்கள் தடுமாற்றங்கள் தடைகள் எல்லாம் இருந்ததெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீண் அலைச்சல்கள் குறைந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற பாதையில் போகிறீங்க. இருந்தாலும் கல்வியில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அப்படி கவனமாக செயல்படுறப்ப கல்வி சார்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற சிறப்பான வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனை வணங்கி வர என்னாங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதி மன அமைதி எல்லாமே அம்மனின் அருளால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை தரணி கர்ப்பஸ்பூதம் வித்யுத் காந்தி ஸ்பிரதம் குமரம் சக்தி அஸ்தமம் மங்களம் பிரணயாமம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அம்மனை வணங்க அம்மனின் அருளால் உங்களுக்கு அருளாசி முழுதாக கிடைக்கும். அதே போல் அம்மனை மட்டும் இல்லாமல் ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முருக பகவானையும் வழங்க அவரோட அருளாசியால் உங்களுக்கு நன்மை ஏற்றம் எல்லாமே பெரிதாக கிடைக்க போகுது. இதுவரை உங்களுக்கான நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் அதே போல் கிரக நிலைகளை பார்த்தவல்ல அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்வினி. இந்த அஸ்வினியை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன தைரியம் உடல் தைரியம் எதுவுமே ரெண்டுமே அதிகரிக்க போது இந்த மன உடல் தைரியத்தை சார்ந்து நிறைய காரண காரியங்களில் வெற்றி பெற போறீங்க. அதே போல் ஒரு சில நேரங்களில் ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு சாப்பாடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் வந்து கவனத்தை எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் ஒரு சில காரண காரியங்களால் பண வரத்து தடைப்பட்டாலும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் யோசிக்காம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இதுவரை இருந்த உங்கள் வாழ்க்கையில் இருந்த வீண் மவன கவலைகள் எல்லாம் நீங்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலிமா உறவினர்கள் மூலிமா இந்த கால நேரத்தில் நிறைய உதவிகள் தேடி வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்க பரவாயில்ல. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான இரண்டாவது நட்சத்திரம் பரணி. இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் விழிப்போடுங்க. அப்படி விழிப்போடு இருக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு சார்ந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் தொழில் வியாபாரம் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை அனுப்புகிறப்ப கூடுதல் கவனம் தேவை. அதே போல் எதிர்பார்த்த பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தாமதத்தோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில். இப்படி 2 நட்சத்திரத்துக்கு இருக்கல மூன்றாவது நட்சத்திரத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம். அதே போல் கணவன் மனைவியிடையே வீண் விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வீண் விவாதங்களை தவிர்க்கும் விதமாக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது
போறது ரொம்பவே நல்லது. சகோதர, சகோதரி வகையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் உண்டாகலாம். இல்ல கருத்து வேறுபாடுகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அதிலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்றப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த கால நேரத்தில கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சில கவலைகள் உண்டாகலாம். அந்த கவலைய விட்டுருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கவலைகளை தாண்டி உங்களுக்கு தாமதங்கள் இருந்தாலும், நீங்க எதிர்பார்த்த அளவு இல்ல எதிர்பார்த்ததை விட 10, 12% அதிகமான லாபங்களும், பணவரத்தும் இருக்க வாய்ப்புகள் இருக்கறதால, இத்தோட இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி.